ஹாய் செல்லக்குட்டீஸ், நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பிருக்கோங்க. அப்படியே நம்ம வீட்டில் வந்து 2 தென்னை மரம் நிற்கி தேங்காய் வெட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் தேங்காயெல்லாம் உரித்து அப்படியே கடையில் கொடுத்துலான்னு கிளம்பணும். அதுவும் எடுத்துக்கிட்டு அப்படியே அம்மா வந்து பக்கத்தில் கூடிய தோப்புலலாம் போய் ஓலை எடுத்துகிட்டு வந்து கூறுவாங்க, அதையும் சேர்த்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். இந்த மாங்காய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பும்போது அம்மா தந்து விடுறதுக்காக பறிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே வந்து ஸ்கூட்டியில் கிளம்பிட்டோங்க. ஸ்கூட்டியில் போகும்போது மெதுவாக போடா அப்படி சொன்னால் கேட்கவே இல்லைங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாங்க. பயமாக இருந்துச்சு. பாப்பா எப்படி இறுக்கி பிடிச்சிருக்கான்னு. அப்படியே வந்து சுற்றி பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்து ஒரு வழியாக கடைக்கு வந்துட்டோங்க. இந்த கடை என்ன கடைன்னு பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா கடை தாங்க. எப்போவுமே நம்ம இந்த தாத்தா கடையில் தான் வந்து தேங்காயும் ஈக்களும் வந்து கொடுப்போம். இந்த தாத்தா வந்து எப்போ போனாலுமே வாமக்கலேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசுவாங்க. தாத்தா வந்து நம்ம அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. ஸோ எப்போ போனாலும் அப்பாவை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. என்னடா தாத்தா வந்து தேங்காயை தூக்கி தட்டுறாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. தாத்தா வந்து அதை செக் பண்ணி தான் உள்ளே தட்டணுவாங்க. ஸோ அதனால் வந்து இல்லை நானே தட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஈக்கையும் தேங்காயும் எடை போட்டு காசும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுக்காக வந்துட்டோங்க. மீன் கடையில் போய் நல்ல மீன்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். தாத்தா வீட்டில் பார்த்திங்கன்னா எப்படி மாங்காய் வந்து காய்ச்சி தொங்குது பாருங்கள். இந்த நம்ம தாத்தா வீட்டில் மாங்காய் வந்து சூப்பராக இருக்குங்க. குழம்புக்கு போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வெலை மீன் வாங்கியிருந்தோங்க. அப்படியே வந்து சாலை மீனும் வாங்கியிருந்தோம். இவ்வளோ வந்து 200ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அப்படியே ஒரு வழியாக கழுவ ஆரம்பிச்சு கையில் தொடங்கும் போதே கையில் முள் குத்தி விட்டுட்டுங்க. அப்படியே வந்து கழுவ ஆரம்பித்து மீனை. நம்ம வீட்டில் வந்து பெரிய கத்திரிக்கோளில் சின்ன கத்திரிக்கோள் தாங்க இருந்துச்சு. ஒரு வழியாக இருந்து மெதுவாக இருந்து மீன் கழுவிட்டுருக்கோம். சுற்றி ஒரே சவுண்டாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா மியாவ் மியாவ் மியாவுன்னு சவுண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா பேர் மேலே ஒருத்தன் இருக்கானா, அப்படியே இந்த ஓட்ட வழியாக பாருங்கள் ஒருத்தன் கண் மட்டும் தெரியும் பாருங்கள். எப்படி பார்க்கலாம் பாருங்கள் உள்ளே வரலான்னு சொல்லிட்டு. அப்படியே மீன் வந்து கழுவிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பித்தாங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு கழுவிட்டு இருந்தேன். அவங்க வந்து வேஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக அழகாக வந்து இருந்தாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்காங்கன்னு. ஒரு 7-8 பேர் ஒரே சண்டைங்க. நம்ம மேலே வந்து பாஞ்சிருமோன்னு வேறு பயம். ஆனால் சில பீஸ் பாவம் நல்லா வந்து பசியில் இருந்தாங்க. எப்படி ஒவ்வொரு ஆளும் குழுன்னு இருக்காங்க பாருங்கள். அப்படியே வேஸ்ட்டெல்லாம் கழுவி எடுத்து நம்ம போட்டோம். அவங்களும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக இருந்து மீனை கழுவி முடிச்சிட்டேங்க. அப்படியே அம்மா குழம்புல கழுவி கொடுத்தோன்னா போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பிள்ளைங்களும் இருந்து ஒரு வழியாக எப்பண்டா இவ கண்ணை சுருவா மீனை தூக்கிட்டு போகலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இருந்தாலும் கழுவிட்டேங்க. அதுக்கப்புறம் சாலை மீன் கழுவிட்டு அம்மாட்டுக்கு பொரிக்கிறதுக்கு கொடுத்துட்டேங்க. அப்புறம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அரிசிங்க. மை ஃபேவரட் செங்கல்பட்டு அரிசி சாப்பாடு. அப்புறம் வந்து வெலை மீன்க தலையெல்லாம் போட்டு மண் சட்டியில் அப்படி கமக்க, அதுவும் அடுப்பில் வச்சு பண்ணது, நம்ம விறகடுப்பில் வச்சு பண்ணது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சு வச்சுருந்துச்சிங்க. சாலை மீன் வந்து போய் பார்த்தேன். என்னடா சாலை மீன் மட்டும் இருக்கே, வெலை மீனும் 2-3 பீஸ் பொரிச்சாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் கையை உள்ளே விட்டு கிளறி பார்த்தா கிடச்சிதுங்க ஒரு வெலை மீன். கண்ணுக்கு பட்டுச்சு. அப்படியே சாப்பிட்டு எடுத்துகிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் செல்லக்குட்டீஸ். 5 நாள் நல்லபடியாக நல்லா சூப்பராக முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.